உன்னை எப்படி கொல்ல முடியும் பத்ரா? உண்மை என்னவென்று என்னிடம் கூறு. உனது கொடிய பார்வையை என் மீது வீச மாட்டாயா? வா, வந்து என்னுடன் யுத்தம் புரி. இருப்பதால் மேலும் பலசாலியாக இருப்பாய் என்று நினைத்தேன். உன்னுடன் யுத்தம் செய்வதற்கு மிகவும் ஆவலுடன் வந்தேன். ஆனால் என்ன இது? உன்னை பார்த்தால் எங்கு எனது மகாதேவரை வைத்து பூஜிக்க எண்ணினேனோ அங்கு நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன். நிறைவேறும். எந்த தங்க மாளிகையை வைத்து நீ சதி புரிந்தாயோ, எந்த இடத்திற்கு நான் வணங்கும் மகாதேவரை என்னுடன் அழைத்துச் செல்ல நினைத்தேன். ஆனால் என்னை மகாதேவரின் மீதுள்ள பக்தி தடுத்து விட்டது. இப்பொழுதோ எனக்கு எந்த தடையும் இல்லை. எல்லாம் நீ வரப்போவதில்லை. விசித்திரமான சூழ்நிலை இது. கர்ம பலனை அளிப்பவனாக இருந்தவன் இன்று தன்னுடைய கர்மங்களை சனி இதை போன்ற துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் கர்ம பலன் அளிக்கும் பதவியை ஏற்காவிட்டால் சனியின் முடிவு உறுதியானது. நாராயணா, ராவணன் காண்பது உகந்ததல்ல. நீ சென்று விடுதாமினி. உன்னுடைய சக்திகள் பலவீனம் அடைந்துள்ளது சனி. அதனால் கர்ம பலனை அளிக்கும் பதவியை நீ ஏற்றுக்கொள்வதுதான் உகந்தது. கர்மம் புரிய வைக்க இப்பிரபஞ்சத்தில் இதுவரை எந்த சக்தியும் பிறக்கவில்லை. காரணமா? சரிதான். இப்படிப்பட்ட ஒரு பெண் அருகில் இருந்தால் எப்பேற்பட்டவரும் பலவீனம் அடைந்துதான் போவார்கள். பற்றினால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். ஆச்சரியம்.